வந்து சொல்லுவார், என்னோட தாத்தா பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. போது ஏன் போது இல்லை, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல போது அதுக்கு காவேரி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போது நான் அதை நல்லா படித்து பார்த்துருக்கணும். ஏன் போது இல்லை, எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கோசரம் நீங்கள் பண்ணுற நீங்கள், நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எழுதியிருக்கணும். என் குடும்பத்துக்கோசரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு எழுதியிருந்து நான் சைன் பண்ணியிருந்தேன்னா என் குடும்பத்தை பார்த்து சிரிச்சிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க. எப்போ பாரு சிடு மூஞ்சு மாதிரி என் குடும்பத்துக்கிட்ட மூஞ்சை காமிக்கிறீங்களே, நான் மட்டும் உங்கள் குடும்பத்துக்கிட்ட ஆறாராம குரங்கான மாதிரி நான் எல்லாத்துக்கும் சிரிக்கணும், பழகணும், பேசணும். உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும். ஆனால் என் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க. என்ன சொல்லிங்க, இன்னும் 8 மாதம் பொறுத்து நான் கழட்டி விட்டுற போகிறேன், நீ போயிட போகிறேன் தான் எப்போ பாரு இந்த வார்த்தையை சொல்லி தான் ஹர்ட் பண்ண போகிறீங்க. சே, நீங்களாம் ஒரு மனுஷனாட்டு காவேரி போய் படுக்க போயிடுவாங்க. விஜய் வந்து அப்படியே யோசிச்சுனே இருப்பாருங்க. ஏன் இப்படியெல்லாம் காவேரி பேசுதுன்ட்டு நினச்சி பார்த்து விஜய் திருந்தி காவேரி ஏற்றுன்னு வாழணுன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.